Hi friends, welcome to NDG's Tech Web Solutions. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினா affiliate marketing website வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து டீடைலாவே இந்த வீடியோல வந்து நம்ம பாப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா நம்மளோட வெப்சைட் NDG's Techல பாத்தீங்க அப்படினா நாங்க வெப்சைட் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கே வந்து நிறைய கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படினா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். நீங்க வந்து எங்களை कांटेक्ट பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் மூலமாக ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அவங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட வந்து பிளாகில் ஆர்டிக்கல் மாதிரி எழுதிட்டு அவங்களோட லிங்க்கை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாரோ வந்து யாரோ சர்ச் பண்ணுறாங்க கூகுளில் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து நம்மளோட வெப்சைட் வந்து ஷோ ஆணுச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த அமேசான் நம்ம கொடுத்துருக்க அந்த ப்ராடக்ட் லிங்க்கை வந்து அவங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு அமேசானில் போய் பை பண்ணாங்க அப்படின்னாலே வந்து நமக்கு ஒரு பையிங்க்குமே நமக்கு கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். அது ப்ராடக்ட்டை பொறுத்து. இதுவே சின்ன ப்ராடக்ட்னா சின்ன கமிஷன், இதுவே ஒரு லேப்டாப்லாம் கமிஷனாக நமக்கு அதுலேயும் வந்து நிறைய கமிஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இதுவும் க்ரியேட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமோட லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப்னால் வேறு ஒன்றும் இல்லை, மொபைல் நம்பர் கொடுத்து வந்து நீங்கள் உள்ளே சைன்அப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சைன்அப் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்டர் யுவர் வெப்சைட்டில் வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து என்டர் பண்ணணும். வெப்சைட்னால் நீங்கள் பிளாக் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா அதுதான். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா whjobs.com அப்படின்னு இந்த வெப்சைட் இருக்குது. இது நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்லாம் அப்லோட் பண்ணி வந்து ஒரு வெப்சைட் வந்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாகும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இகாமர்ஸ் வெப்சைட் மாதிரி கூட க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த வெப்சைட் எடுத்து இங்கே காப்பி பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட அசோசியேட் ஸ்டோர் ஐடி வந்து நீங்களாகவே வந்து ஒரு ஐடி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஐடி வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து இப்போ என் நேம்லேயே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இவங்க ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நம்ம எடுத்து நம்மளோட பிளாகில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளாக் மாதிரி எழுதிட்டு அந்த பிளாகில் எழுதிட்டு அந்த கீழே பை நவ் அந்த மாதிரி கொடுத்து இவங்களோட லிங்க்கை நம்ம பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கும் நமக்கு கமிஷன் வரும், அவ்வளோதான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து வெப்சைட்டை பற்றி எழுத சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து நம்ம வெப்சைட்டை பற்றி அபவுட் கிஃப்டிங் ஐட்டம்ஸ் நான் சும்மா ஆக்சுவலாக சாம்பிளுக்காக தான் வந்து பண்ணுறேன். கீழே வந்து வாட் டைப் ஆஃப் வெப்சைட் இல்லை மொபைல் ஆப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து நான் பிளாக் தான் வந்து ஆக்சுவலாக இது பண்ணியிருக்கேன். ஸோ பிளாகே வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து என்னென்னா how did you hear about us அப்படின்னு இருக்கும். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல அந்த கேப்ச்சா இருக்கும், அதையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அக்ரி டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டோம். இப்போ நம்மளோட அமேசானில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணி அவங்க நமக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்து நமக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இப்போ பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ணோம். ஆக்சுவலாக அமேசானில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1000 rupees வந்து உங்களோட அஃபிலியேட்டிங்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வித்ட்ரா வந்து பண்ண முடியும். ஸோ பேமி பை நெஃப்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருங்க. அக்கௌண்ட் நம்பர், நேமு அது எல்லாமே வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து சப்மிட் அண்ட் கண்டினியூ டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அதையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட்டட் கண்டினியூ வித் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வித்ட்ரா பண்ணுறப்ப வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். உடனே பண்ணணும்னு இல்லை, ஆனால் நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்து தான் இருக்கணும். அப்போ தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஜிஎஸ்டி அதெல்லாம் இருக்காது, பேன் நம்பர் மட்டும் நீங்கள் வந்து
என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பேன் அண்ட் ஜிஎஸ்டின்னு இருக்கா. ஸோ பேனில் வந்து நம்மளோட பேன் நம்பரை ப்ரொவைட் பண்ணிடணும். ஜிஎஸ்டிலாம் வந்து ஆப்ஷனல் தான். சிக்னேச்சரில் வந்து வாட் டைப் ஆஃப் பிஸ்னஸில் நான் இண்டிவிஜுவலே கொடுக்குறேன். கொடுத்துட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய பேன் நம்பரை வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னோடய சிக்னேச்சரை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ரொசீஜர்லாம் தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன்அப் பண்ணி உள்ளருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த 3 இதுவும் நீங்கள் 3 இல்லை 4 ஸ்டெப்பு இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும். அவ்வளோதான், முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உங்களுக்கு மெயில் வந்து ஒன்று வரும், கன்ஃபர்மேஷன் மெயிலு. அது வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா லிங்க் எடுத்து உங்களோட பிளாகில் வந்து ஒரு பிளாக் மாதிரி எழுதிட்டு அதில் வந்து லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து வெப்சைட் வச்சுட்டு அது மூலமாக நீங்கள் கண்டினியூவாக நிறையவே வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கொடுத்தாச்சு. இது வந்து நம்மளோட டேஷ்போர்டு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டேஷ்போர்டு இந்த இடத்துல காமிக்கும். காமிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு தேவை கிடையாது. சில பேர் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு வந்து அப்ளை ஆகாது. ஸோ இதில் எக்ஸிட்டுன்னு கொடுத்துருங்க. எக்ஸிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அகெயின் நம்ம வந்து இந்த கேரக்டர் வந்து சப்மிட் பண்ணணும். கேப்சா சப்மிட் பண்ணிவிட்டு கண்டினியூ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கண்டினியூ ஷாப்பிங் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம அசோசியேட் அக்கௌண்ட் வந்து இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல அக்கௌண்ட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இங்கே நம்ம பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும், அக்கௌண்ட் செட்டிங்ஸ் வந்து இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்கள் பேமெண்ட்லாம் நீங்கள் வர்றது எல்லாமே இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன்லாம் இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ ஹோம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் லிங்கிங் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கேருந்தே நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பாப்புலரான ப்ராடக்ட் எடுத்து அந்த லிங்க்கே வந்து உங்களோட பிளாகில் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்களே வந்து இங்கேருந்து அமேசானுக்கு வந்து லிங்க் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அமேசானுக்கு போயிட்டு அமேசான் வெப்சைட்டில் போயிட்டு அங்கே ப்ராடக்ட் எடுத்து அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டாக சிலது இருக்கும், அதுக்கு உங்களுக்கு தோணும் அதுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக ஜென்ரலாக இருக்கிறது, அதாவது பாப்புலராக இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இது அதுவாகவே வந்து ஷோ பண்ணும். அதெல்லாமும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட இதில் வந்து பிளாகில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் ஆக்சுவலாக அந்த அமேசான் வெப்சைட்டுக்கு போகிறது தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அமேசான் வெப்சைட்டுக்கே வந்து போயிட்டேன். இப்போ சும்மா இதை வந்து சாம்பிளுக்கு உங்களுக்காக இது ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ கெட் ஹெச்டிஎம்எல் இருக்கா. ஸோ இந்த கோடை என்ன பண்ணிக்கணும்னா அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ரேண்டமாக இருக்கிறது இது. ஸோ பாப்புலரானது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நான் அமேசானுக்குள்ளே போகிறேன். அமேசானுக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து இங்கே டூலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் லிஸ்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக Amazon.in அந்த இது காட்டுறதுல ப்ராடக்ட் அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து அமேசானில் வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஃபேவரட்டான ப்ராடக்டை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்டாக இருக்குல்ல ஃபஸ்ட்டில் அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் லிங்க் அப்படின்னு இருக்கும். மேலே வந்து ஆக்சுவலாக இருக்கும் கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ப்ராடக்டை பற்றின டீட்டெயிலெலாம் கூட எல்லாமே இருக்கும். மேலே வந்து கெட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அந்த கெட் லிங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் லிங்க்காகவும் இருக்கும், இமேஜ் லிங்க்காகவும் இருக்கும். ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட் லிங்க்காக வச்சிங்க அப்படின்னா பை நவ் அந்த மாதிரி பட்டனில் வந்து இந்த லிங்க்கை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணலாம். அது பின்னாடி ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக.
இல்லை அப்படின்னா இமேஜ் லிங்காகவே டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜாக வந்து மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜ்னால் டெக்ஸ்ட்டும் இருக்கும் ப்ளஸ் இமேஜ் அந்த மாதிரியும் இருக்கும். இந்த சைடில் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் இன்வால்வ் யுவர் சென்சஸ் அந்த டெக்ஸ்ட்டோடு சேர்த்து அந்த இமேஜும் சேர்த்து ஷோ ஆகும். ஸோ இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரலாக இதான் வந்து எல்லோரும் இது பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜ் எடுத்துகிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம பிளாக் எழுதுறதுல வந்து அதை வந்து லிங்கை பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் அதை வந்து எப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து எனக்கும் கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 2 பேருக்குமே பெனிஃபிட்டு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து பை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து hpanelhosting.com அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நம்ம லிங்கை கொடுத்து பை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிளாக் இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது சப்போஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இப்போ நான் அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த WTH அதை தான் வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் வெப்சைட்டை வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ரீடைரக்ட் ஆகும், வெப்சைட்டுக்கு வந்து போய்டும். இந்த இடத்துல ஆக்சுவலாக சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து போஸ்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். போஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு போஸ்ட்டில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதணும். ஸோ ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பிளாகிங் வித் ChatGPT அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதில் கிளியராகவே வந்து எப்படி ChatGPT யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பிளாக் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி டைப்பு தான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஆட் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஜென்ரல் போஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது எழுதும்போது பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃப்யூம் இன் இந்தியா இல்லை பெஸ்ட் பர்ஃப்யூம் ஃபார் உமன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஜென்ரலாக ஒரு டைட்டில் மாதிரி வச்சு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுதிட்டு ஒரு கீபோர்ட் பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் எழுதிட்டு அங்கே வந்து கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் ப்ளஸ்ஸு லிங்க்கை கொடுத்து இதை பை நவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியுது அப்படிங்கிறனால நீங்கள் இந்த கீவேர்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம அங்கே டெக்ஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அமேசான் வெப்சைட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே போயிடும். ஆக்சுவலாக ஒரு 2 to 3 ways வந்து இருக்குது. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வேணாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அங்கே காப்பி பண்ண லிங்க் இருக்குல்ல அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் HTML கிளிக் பண்ணி அந்த HTML கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் அங்கே நம்ம இது பண்ணலாம், அந்த ப்ராடக்டோட லிங்க்கோட அப்படியே ஷோ ஆகும். இப்போ நமக்கு தேவை மெயினாக இப்போ ஆர்டிக்கல் எழுதணும். ஸோ ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு எழுதலாம். ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு நான் வந்து சிம்பிளாக ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்சன்ஸில் கூட ப்ராப்ளம் வரலாம் ChatGPT யூஸ் பண்ணி, பட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் வந்து வர்றது கிடையாது. அந்த ChatGPT யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஆர்டிக்கல் எழுதிட்டு பால்கரிசம் அதை வந்து செக் பண்ணுறதுக்குமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ஆர்டிக்கல் அங்கே கொடுத்துட்டு டூப்ளிகேட்டாக என்னான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நான் அந்த வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கூட இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும்னா அந்த வீடியோ கூட இந்த இடத்துல வந்து பாருங்கள். நான் திருப்பி அதை இங்கேயும் ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட் செக் பண்ணுற அந்த வெப்சைட்லாம் கொடுத்துருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கிறத வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரைட் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் என்ன எழுதுவோம் அப்படின்னா வந்து ஃபார் மை பிளாக் அப்படின்னு எழுதிட்டு யூஸிங் த டைட்டில் வந்து நம்ம என்ன டைட்டில் வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்கானிக். இப்போ இது ஆக்சுவலாக கார் பர்ஃப்யூம் போல். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கார் பர்ஃப்யூமுக்கு வந்து பிளாக் எழுத சொல்லி போட்டுடலாம், ஆர்கானிக் கார் பர்ஃப்யூமுக்கு. ஸோ இது என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா கூகுளில் வந்து ஆர்கானிக் கார் பர்ஃப்யூம் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா உங்களோடதும் வந்து சர்ச் ரிசல்ட்ஸில் வரும். வந்துச்சு அப்படின்னா வந்து அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே கீழே வந்து இந்த நம்ம லிங்க்கை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஓகே நம்ம இதை கூட பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி பை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கமிஷன் கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ வந்து பிளாக் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு.
blog பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டூப்ளிகேட் செக்கரில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நெக்ஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும். எல்லாமே ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். முன்னாடியாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ChatGPT வந்து இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் காம்படிஷனும் அதிகமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து கீவேர்ட்லாம் செட் பண்ணும்போது யூனிக்காகவே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பால்கரிசம் செக்கர் வந்து கொடுத்தாச்சு. பிளாகரிசம் வந்து இப்போ செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது நான் முன்ன சொன்ன ஆர்டிக்கல் எடுத்து இங்கே போட்டிங்கன்னா 100% யூனிக்னஸ் வந்து காட்டுச்சு காட்டும். அப்படி காட்டல அப்படின்னா எரர் காட்டுறதெல்லாம் டெலிட் பண்ணி விட்ருங்க. லைனெல்லாம் டெலிட் பண்ணி விட்டிங்கன்னா 100% யூனிக்னஸ் காட்டும். காட்டணும். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து சர்ச்சில் வந்து கொடுங்க. சரி, சர்ச்சில் வந்து கிடையாது. இதை வந்து இந்த இமேஜை வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து பிளாகில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபுல்லாக டைப் பண்ண அந்த ஆர்டிக்கலை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து இமேஜுக்கான கோடை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த HTML கோடை வந்து லாஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கொடுத்தாச்சு. நீங்கள் எங்கே வேணால் பேஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட்டில் தான் பண்ணணும்ல, இடையில கூட பண்ணிக்கலாம், இல்லை ஃபஸ்ட்லேயே கூட பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா லாஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து பர்ஃப்யூம் இமேஜை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்டு. ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டிங் ஒரு டொமைன் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியே வாங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்கம் இல்லைனா கூட ஒரு டீசெண்டாக ஒரு இன்கம் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வெப்சைட் என்டிஜிஸ்டெக்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் வெப்சைட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது ப்ரமோட் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். அதனால் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குவாலிட்டியாகவும் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நல்லாவே நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு சான்ஸ் வந்து கொடுத்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ப்ரிவ்யூ போய் பார்ப்போம். ப்ரிவ்யூ போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆர்டிக்கலோட நம்ம அந்த அஃபிலியேட் லிங்க்கும் வந்து தெரியுது. இவ்வளோதாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட். நம்ம வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.